எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பூபதி அம்சவல்லி. ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு மாடு வந்து கன்று போட்டிருக்கு. அதனால் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி மகாலட்சுமி வர போகிறாங்க, குட்டி தேவதை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஆசையாக பறந்துட்டாங்க. சீம்பால் வந்து காய்ச்சோம் இல்லையா, அதனால தான் சீம்பால் காய்ச்ச போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சீம்பால் எப்படி காய்ச்சிறோம் என்ன அப்படிங்கிறத. வீடியோக்குள்ளே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து மெயின் என்ன அப்படிங்கிறது வந்து சீம்பால் காய்ச்சறது தான். நம்ம சீம்பால் காய்ச்சி அவங்கவுங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக தான் எடுத்தேன். ஸோ அதனால் குட்டி கண்ணுக்குட்டி இருட்டில் எடுத்ததுனால இது அப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம வந்து பாலை வந்து நல்லா ஒரு இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா பால் ஊற்றி அதுக்கு சுக்கு ஏலக்காய் சர்க்கரைலாம் போட்டு நல்லா கரைச்சி விட்டு நம்ம இது போல் மேலே தட்டை வச்சு கட்டிக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, தண்ணி வந்து அதில் ஸ்டோர் ஆகக்கூடாது, உள்ளே இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் இட்லி பாத்திரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வேக வைக்கணும். இது வந்து பால் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த பாத்திரத்தில் வச்சு வைக்கிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சித்தி, அவங்க என் தம்பி தான். அவங்க தான் சீம்பாலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது சீம்பால் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கு சீம்பால் பால் வாசமே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஒரு சில பேர்த்துக்கு சீம்பால்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தட்டை வச்சு மேலே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆவியெலாம் இறங்கக்கூடாது, அந்த பாலுக்கு வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல பெரிய பாத்திரத்தில் வச்சு அது துணி வச்சு நாங்கள் வந்து கட்டிட்டோம். அது கட்டி தான் அந்த மாதிரி வைக்கணும். அப்புறம் விறகடுப்பில் தான், அந்த சிலிண்டரெலாம் வைக்கல, விறகடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சா செம்மையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நைட்டு வேக வச்சு விடிஞ்சு காலையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அப்பயே வந்து செஞ்சு அப்பயே சுட சுட சாப்பிட்றவங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கும் பிடிக்கும். சில பேர்த்துக்கு வந்து நைட்டில் வேக வச்சு விடிஞ்சு காலையில் பீஸ் போட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் எப்படி பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சித்தி நல்லா வேக வைக்கிறாங்க. நைட்டில் வேக வச்சு காலையில் தான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து நல்ல அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நல்லபடியாக வரணும், அடுத்தடுத்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, மாட்டுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு, அது வந்து எல்லாருமே கண்டிப்பாக அப்படி தான் செய்வாங்க. சாமிக்கு வந்து வச்சு கும்பிட்டு தான் பீஸ் போட்டு நம்ம சொந்தங்களுக்கு நம்மளும் சாப்பிடுவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே மேலே அந்த பண்ணையம் நல்லா வளர்ந்து வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அந்த கன்றுக்குட்டிக்கும் மாட்டுக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். இது பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்திருக்கும். நைட்டு வேக வச்சு காலையில் பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பாரு, கேக்கு மாதிரி அல்வா மாதிரியே வந்துருச்சு. அந்த மாதிரி தாங்க வேக வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து ஒரு தட்டில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக எந்த ஒரு பொருளும் இந்த மாதிரி பாக்கெட் பால் இது மாதிரிலாம் செய்வாங்க. அதை விட ஒரிஜினல் பாலில் வந்து நம்ம வந்து அதிகம் எந்த பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. பால், சர்க்கரை, சுக்கு, ஏலக்காய் இது மட்டும் போட்டு செஞ்சாவே, நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு செஞ்சாவே செம்ம டேஸ்ட்டாக வந்துடும். வாசத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் வந்து போட்டுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஏலக்காய் வந்து போட்டால் தான் அதோட டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். நம்ம வந்து அதிகமாக சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கம்மியாக சர்க்கரை வேணுங்கிறத அளவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அதிகமாகவே செஞ்சிடணும். அதனால் 1 kgக்கு மேலேயே நாங்கள் சர்க்கரை போட்டுக்கிட்டோம். இது பால்கோவா மாதிரி நல்லா ஒரு டேஸ்ட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.